எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணிக்குள்ளே போய் காணிக்குள்ளே என்னென்ன பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். காணிக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்களகரமாக முன்னுக்கே வந்து தண்ணி லைன் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து குடி தண்ணி லைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் கேட் ஒன்று இருக்குது, தற்போதைக்கு பாவிக்கிறாங்க இந்த கேட்டை. இதில் பாருங்க, ஒரு நெல்லி மரம் ஒன்று இருக்குது. இந்த பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த நெல்லி மரம். அங்காலே நெல்லி மரங்கள் இருக்குது, லாவல் மரங்கள் இருக்குது, மாமரங்கள் இருக்குது. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து கொங்குரிட் தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்காங்க. மற்ற சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து உயிர் வேலியாக வச்சுருக்காங்க. அங்கால அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரிட் தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்காங்க. நல்ல அறிக்கையாக இருக்குது, காணி நல்ல அறிக்கையாக இருக்குது. காணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோலையாக இருக்குது. தொங்கலில் வந்து ஒரு பெரிய மாமரம் ஒன்று பாருங்க. வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் முன்னுக்கு ஒரு சன்செட் ஒன்று இறக்கியிருக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளவே வீட்டினுடைய அமைப்புகளை நாங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலுக்கு வந்து மார்பிள் பதிச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிள் கூரை தான் போட்டிருக்காங்க. இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, பார்க்கலாம் நாங்கள் எத்தனை ரூம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. வந்து சாமியாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இங்கால இப்படி எங்கேயால வந்து பார்த்தீங்கன்னா கொரோடோல் இருக்குது. கொரோடோல் பக்கத்தில் எங்கேயால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து அட்டாச் பாத்ரூம். இங்கேயால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கேயாலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரூம்ஸ் இருக்குது. 4 ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, கிச்சன். நல்ல பெரிய வீடு. மேலே வந்து கேபிள் கூரை தான் போட்டிருக்காங்க. கீழே வந்து ஹோலுக்கு ஃபுல்லாக வந்து மார்பிள் வந்து பதிச்சிருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாமே ஒரு கொமட் செட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பாவிக்காமல் அப்படியே மூடி கிடக்கு, நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளலாம். இங்கே அதாவது குளிக்கிற இடம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. கட்டுக்கிணறுல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் வேலையில் வந்து செய்திருக்கிறாங்க. இங்கே மேலே டேங்க் வச்சு இந்த கட்டுக்கிணறுலேருந்து தண்ணி எடுத்து தான் ஃபுல்லாக எல்லா இடம் பாவிக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.25 ஏக்கரும் 10 பர்ச்சேஸும் இருக்குது. அதாவது வந்து 1 ஏக்கருக்கு கூடத்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மாமரம் இருக்குது, நல்லது நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பாக்கு மரங்கள் இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே நிறைய வாழை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பாருங்க, ஒரு புலா மரம் ஒன்று அப்படியே சரிஞ்சிட்டு, ஆனால் சரிஞ்சாலும் மரம் வந்து முளைப்பட்டு போகலை. பெரிய கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த கட்டுக்கிணறு. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலாலேயே தண்ணி இருக்குது. கூட காலத்துக்கும் வத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு மேலே சொல்கிறேன். இஞ்சாலையும் ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்குது. அதே மாதிரி அங்கால ஒரு மாமரம் ஒன்று நிற்குது பாருங்க, பெரிய மாமரம் ஒன்று. நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. லாவல் மரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்பு மரங்கள் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எல்லாம் வாழை மரங்கள் வச்சுருக்குறாங்க இதுக்குள்ளே ஃபுல்லாகவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாமரம் ஒன்று இருக்குது பாருங்கள், நல்ல காயோடு இருக்குது பாருங்கள்.
காயோட சைஸை பாருங்க இந்த பெருசாக இருக்குன்னு சொல்லி. நல்ல இனப்புலா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. காணிக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் எத்தனை தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்ற விவரத்தையும் நாங்கள் பார்க்கலாம். கிளர்ச்சி ஜெயந்தி நகர் என்று சொல்லப்படுகிற இந்த கிராமம் வந்து நல்ல ஒரு கிராமம். டவுன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்குது. திருநகருக்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கிற கிராமமாக இந்த கிராமம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதுலேயும் வந்து ஒரு மாமரம் நிற்குது. நிறைய மாமரங்கள், அதாவது பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக வந்து காணிக்குள்ளே இருக்குது. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது. அதில் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. மிச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான சைஸில் நிற்கிது. ஒரு 2-3 வருஷ கண்டுகளாக நிற்கிது. பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஜெயந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு வந்து 10 லட்சம் ரூபா தான் போகுது. ஒரு பரப்பு காணி வந்து ஜெயந்தி நகரில் வந்து விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் 10 லட்சம் ரூபா தான் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து 1.25 ஏக்கர் அப்படி இருக்குது. காணி வீடு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவட விலை வந்து 2,25 லட்சம் ரூபா சொல்கிறா. ஆனால் வந்து மேற்கொண்டு பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை பற்றி நீங்கள் விலையை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேராக வந்து காணியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது, பெரிய நாவல் மரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சந்தன மரம் வந்து 2 செஞ்சந்தன மரமும் ஒரு சந்தன மரமும் இருக்குது காணிக்குள்ளே. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மரத்தை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து சந்தன மரம். நான் சொன்ன மரம் ஒரு அளவான சைஸில் நிற்கிது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செஞ்சந்தன மரம். எனக்கும் தெரியலை, நான் அண்டை தான் பார்க்குறேன். இதாக இருக்கு. இதான் இந்த செஞ்சந்தன மரம். 2 மரம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இதான் வந்து காணியோட முழுமையான அமைப்பு. நீங்கள் உங்களுக்கு காணி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் இதை என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். இதான் அந்த பெரிய இனம், அந்த தொம்தேசின்னு சொல்லுவாங்க. பெரிய காய், ஒரு காயை 1 கிலோ கிட்டே இருக்கும். அந்த தொம்தேசி மரம் தான், அந்த இனம் தான் இது. கட்டை இனம். வீட்டுக்கு முன்னுக்கே இருக்குது. நல்லா இருக்குது, சோலையாக இருக்குது. நிறைய மரங்கள், பலன் தரக்கூடிய எக்கச்சக்கமான மரங்கள் காணிக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து காணியை ஒருமிக்க எடுத்து நீங்கள் வந்து காலைக்கராக 5 துண்டாக பிரித்து கூட விற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த காணியை நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பிரதான பாதை வந்து இந்த பக்கத்தால் நீங்கள் பாதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்தால் பெரிய மரங்கள் ஒன்றும் இல்லை. இந்த பக்கத்தால் நீங்கள் இப்படியே இந்த காணிக்கு வந்து நேராக பாதை எடுக்கலாம். ஒரு 15 அடி பாதை அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மாமரத்துக்கும் இந்த வேலிக்கும் இடையில் நீங்கள் பெரிய பாதை எடுத்துக்கொள்ளலாம். தொங்கல் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து நீங்கள் இங்கால ஒரு 4 துண்டு 5 துண்டாக பிரித்து கூட விற்றுக்கொள்ளலாம். இதோட விலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2,25 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நல்ல வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரூம் போல் கிச்சன், அட்டாச் பாத்ரூம் இருக்குது, வெளி பாத்ரூம் இருக்குது, பெரிய கட்டுக்கிணறு இருக்குது. இவ்வளோ வசதியோடு இந்த காணி இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து தயவு செய்து வேறு புரோக்கர் மாதிரி அனுப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் உங்களோட சொந்தக்கார ஆக்களை விட்டு காணியை பார்த்து அப்படிலாம் எடுக்காதீங்க. அப்படி எனக்கு எவ்வளோமான செயல் ஒன்றும் செய்யாதீங்க. நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நான் என்னையை பற்றி விசாரித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளவு நாங்கள் மற்ற புரோக்கர் மாதிரி அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்றுற பழக்கங்கள் எங்களோட தளத்தில் இல்லை. எங்கள் என்ன பண்ண சொன்னால் அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே தயவுசெய்து எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துங்க. நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நிறைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற 99% ஆக்கள் இப்படி தான் செயற்படுறீங்க. அந்த 1% தான் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட படைப்போ என்னமோ தெரியல. அப்படியான ஆக்கள்லாம் காணி விட்டாலும் கூப்பிட்டு எங்களுக்கு காசு தந்திருக்கிறீங்க. அந்த உறவுகளுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். சில பேர் காணி விற்று போட்டு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் சில பேர் கூப்பிட்டு கூட தந்திருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.